प्रदर्शन करने के लिए अपना गौरव स्थापित करने के लिए एक आवश्यक है कि वाक्य कम से कम आधे पृष्ठ में तो समाप्त हो. ஸோ டு மேக் டிஸ்பிளே, பிரதர்ஷனா டிஸ்பிளே பண்ணுறதுக்கு அப்பனா கௌரவ், அது அவரோட அந்த பொயட், அந்த எஸ்ஸே எழுதுகிறவங்களோட ப்ரைடை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும், ஸ்தாபித்னா ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் ஒரு நெசசிட்டி என்ன அப்படின்னா, ஆவசியக்னா நெசசிட்டி. அந்த சென்டென்ஸ் வந்து வாக்கியனா சென்டென்சஸ், அவங்க எழுதுகிற சென்டென்சஸ் வந்து அட்லீஸ்ட் கம்சே கம்னா அட்லீஸ்ட் ஆதே புஷ்டுனா ஹாஃப் பேஜஸ், இட் ஷுட் ஹாஃப் பேஜ் வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். சமாப்த் ஹோனா கம்ப்ளீட். பானா பட்டனே காதம்பரி மே ஐசே ஹி வாக்கிய லிக்கே ஹே. ஸோ பானா பட்டங்கிறது காதம்பரி அப்படிங்கிற ஒரு புக் எழுதின ஒரு ரைட்டரோட பேர். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை அவர் எழுதியிருக்காரு. वाक्यों में अस्पष्ट भी चाहिए क्योंकि एक अस्पष्टता दुर्बोधता गंभीरता ला देती है. There should be also ambiguity in the sentences because this ambiguity or unintelligibility brings a sense of gravity, seriousness. ஸோ வாக்கியம்னா சென்டென்சஸில் ஆஷ்பஷ்டதா, ஸ்பஷ்டத்தானா என்னது, கிளாரிட்டி, ஒரு கிளியர்னஸ். அதே இது ஆஷ்பஷ்டத்தானா நெகட்டிவ், ஆப்போசிட்டு, கிளியர்னஸ் இல்லாமல், கிளாரிட்டி இல்லாமல், அதுக்கு தான் ஆம்பிக்யூட்டிங்கிற வேர்டு. விதவுட் கிளாரிட்டி அந்த சென்டென்ஸ் இருக்கணுமா. ஏன் அப்படின்னா क्योंकिனா பிகாஸ் ஆஸ்பஷ்டதா யா துர்போதத்தா, அந்த ஆம்பிக்யூட்டி இல்லைன்னா அன்இன்டெலிஜிபிலிட்டி வந்து என்ன பண்ணணும்னா ஒரு சீரியஸ்னஸ் கொண்டு வருமா அந்த சென்டென்ஸ்க்கு. கம்பீரிய அப்படின்னா சீரியஸ்னஸ், ஆர் பிரிங் தி கிராவிட்டி. ஏன்னா நம்ம அதுக்கடுத்து இன்னும் அப்போ அடுத்த லைனில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம இன்னும் கவனமாக கவனித்து ரீட் பண்ணுவோம். அதனால் இது வந்து ஒரு சின்ன ட்ரிக் அந்த ரீடர்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. इसलिए संस्कृत के प्रसिद्ध कवि श्रीहर्ष ने जानबूझकर अपने काव्य में ऐसे गुद्दियाँ डाल दी हैं जो अंग्यों से ना सुलझ सके और सेनापति ने भी अपनी कविता दुर्बोध कर दी है. That's why the famous Sanskrit poet Sriharsha deliberately introduces such a knots, complexities into his poetry that the ignorant cannot untangle, and Senapati too made his poetry obscure. ஸோ இஸ்லியேனா ஸோ தட், அதனால் சான்ஸ்கிரிட்டில் ஒரு ஃபேமஸ் போயட், பிரசித்தனா ஃபேமஸ், சன்ஸ்கிருத்னா சான்ஸ்கிரிட், அவர் பேர் என்ன, ஸ்ரீஹர்ஷ். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜான் புஜ்கர் அப்பனே காவியமே, அவரோட ஒரு பொயட்ரிக்கல் லைன்ஸில் ஐசே குத்தித்தியாங் டால்டி, குத்தித்தினா ஒரு காம்ப்ளெக்சிட்டிஸ், ஒரு நாட்டு தமிழில் முடிச்சு, அதாவது ரீட் பண்ணால் டேரெக்டாக ரீட் பண்ணால் புரியாது, சம்திங் அவர் வந்து அந்த சென்டென்சஸில் ஒழிச்சு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்சிட்டியை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காரு. ஜோ அங்கியோன்னா அது ஒரு இக்னரண்ட், ஒரு நிறைய படிப்பை பற்றி நாலேஜ் இல்லாத பர்சன்ஸாக, அவங்க தான் யார், அங்கியோன். அவங்க வந்து ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. சுலஜு சகே, சுலஜுனா ஈஸியாக, நான் சுலஜுனா நாட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி வச்சுருப்பாங்க. சேனாபதி நேபி அப்பனி கவிதா துர்போத் கர் தீதே, சேனாபதிங்கிறவரும் அவரோட போயம்ஸ் என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி தான். துர்போதுனா ஒரு காம்ப்ளெக்சிட்டிஸை அதில் மேக் பண்ணி எழுதி வச்சுருக்காரு. तभी तो अलंकारों, मुहावरों और लोकोक्तियों का समावेश भी निबंधों के लिए आवश्यक बताया जाता है. तब क्या किया जाए. That is precisely why the inclusions of the figures of speech, idioms, proverbs is also deemed necessary for essays. What should be done then? ஸோ இப்போ நம்ம ஒரு எஸ்ஸேஸ்லாம் இது பார்க்குறோம் அப்படின்னா அலங்கார் இருக்கும். அலங்கார் தெரியும், நம்ம 9th 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். இட்ஸ் அ கிராமர் டாபிக். அலங்கார்னா அந்த சென்டென்சஸை இன்னும் பியூட்டி ஆக்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கிராமட்டிக்கல் டேர்ம்ஸ். முகாவரே தெரியும், இடியம்ஸ். லோகப்தியாங்னா ப்ராவர்ப்ஸ். இது எல்லாத்தையுமே சமாவேஷ் பி நிபந்தோं के लिए ஈக்குவலாக அந்த எஸ்ஸேஸில் யூஸ் பண்ணுறது ஒரு நெசசிட்டியாக சொல்லப்படுது. அவசியக் பத்தாயா ஜாத்தானா இட் இஸ் செட் டு பி நெசசரி, பத்தாயா ஜாத்தானா இட் இஸ் செட் டு பி, आवश्यकனா நெசசரி. தப் கியா கியா ஜாயே, தென் வாட் டு டூ, வாட் ஷுட் பி டன் தென், அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. अंग्रेजों के निबंधकारों ने एक दूसरी ही पद्धति को अपनाया है. ஸோ இங்கிலீஷ் எஸ்ஸேஸ் ஹேவ் அடாப்டட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அப்ரோச் மெத்தட். இதெல்லாம் நம்ம சான்ஸ்கிரிட்டில், ஹிந்தியில் ஃபாலோ பண்ணுறது, இது வரைக்கும் நம்ம மேலே பார்த்தது. ஆனால் இப்போ நம்ம வந்து பிரிட்டிஷர்ஸ் பற்றி பேசுகிறோம்.
ஸோ அங்கிரேஜியில் இங்கிலீஷில் நிபந்துக்காரவங்க எஸ்ஏ எழுதுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தூஷ்ரி ஹி பத்தத்தி கோ அப்னாயா. தூஷ்ரிஹினா அனதர், பத்தத்தினா மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட். பத்தத்தி கோ அப்னாயா, அப்னாயானா இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் மெத்தடை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. என்னன்னு பார்க்கலாம். உன்கே நிபந்த் இன் ஆச்சாரியோं की कसौटी पर भले ही करे सिद्ध ना हो पर अंग्रेजी साहित्य में उनका मान आवश्यक है. So even in their essays do not prove to be up to the standard on the touchstone of these scholars. They certainly hold high esteem in English literature. ஸோ உன்கே நிபந்த் அவங்களோட எஸ்ஸேஸ் ஆச்சாரியோं की कसौटी पर भले. ஆச்சாரியோங்கன்னா அந்த எஸ்ஸேயோட அந்த டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த ஸ்காலர்ஸ், அவங்களோட கஷௌடி பர் பலேஹி அவங்களோட ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி தான். கஷௌடிக்கு பலே பர்னா அக்கார்டிங் டு தெயர் ஸ்டாண்டர்ட்ஸ், ஒவ்வொரு டீச்சர்ஸோட ஒவ்வொரு ஸ்காலர்ஸோட ஸ்டாண்டர்ட்ஸ் படி தான் சித்தனாகோ. இட் இஸ் நாட் ப்ரூவன். ஆக்சுவலாக சித்தனா ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் நாட் ப்ரூவன் டு தேர் ஸ்டாண்டர்ட் பர் அங்கிரேஜி சாகித்யமே உன்கா மான் அவசியகே. பட் அங்கிரேஜி லிட்ரேச்சரில் அவங்களோட மான்னா எஸ்டீம் இஸ் நெசசரி. மான்னா எஸ்டீம், அவசியனா நெசசரி. எக் पद्धति के जन्मदाता मॉन्टेन समझे जाती है. So Montaigne is considered the originator of the method. So उस पद्धति के जन्मदाता ना birth, Montaigne ना is considered to be समझ जाते ना is understandable, இல்லைனா கன்சிடர்னு அர்த்தம். ஆக்சுவலாக என்ன சொல்ல வராங்கன்னா உஸ் பद्धதி, அதாவது அந்த ஸ்டாண்டர்டை வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஒன் வந்து அவங்க ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த இங்கிலீஷ் எஸ்ஸே எழுதுறதுக்கு அப்படின்னு ஒரு எஸ்டீம் வச்சுருக்காங்க இல்லையா, அதை ஹோல்ட் பண்ணாலே இட்ஸ் ஃபைன் அப்படிங்கிற அந்த பद्धதியை கொண்டு வந்து அது அந்த ஜன்மதாத்தானா அந்த அங்கிரேஜி இங்கிலீஷ் கிட்ட அது வந்து பிறந்தது. அந்த மெத்தட் வந்து தே took birth in the English people, between the English literature people, and they accepted. அதை தான் அவங்க அக்செப்டும் பண்ணிக்கிட்டாங்க அந்த ஆரிஜினேஷனை. ஜன்மதாத்தானா ஆரிஜினேஷன் கூட எடுத்துக்கலாம், और birth. उन्होंने स्वयं जो कुछ देखा सुना और अनुभव किया उसी को अपने निबंधों में लिपिबद्ध कर दिया. whatever he himself saw, heard and experienced, he transcribed it into an essay. ஸோ ஸ்வயம் அங்கே அவங்க என்ன பண்ணாங்க, யார் இப்போ பேசுகிறது எல்லாமே நம்ம அங்கிரேஜி பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். இங்கிலீஷ் ரைட்டர்ஸை, இங்கிலீஷ் எஸ்ஸேயிஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்வயம்னா பை தெம்செல்ஸ், குச்சி தேக்கானா என்னெல்லாம் அவங்க பார்க்குறாங்களோ, சுனானா கேட்குறாங்களோ, அனுபவிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்களோ, அது எல்லாத்தையுமே எஸ்ஸேயாக அவங்களால டிரான்ஸ்கிரைப் பண்ண முடியும். லிபி பத்துனா டிரான்ஸ்கிரைப் பண்ணுறது. ஐசி निबंधों की सबसे बड़ी विशेषता यह है कि वे मन के स्वतंत्र रचनाएं हैं. So the greatest character of such essay is that they have free-willed creations of the mind. ஸோ இந்த மாதிரி எஸ்ஸேஸில் ஐசி நிபந்தோங்கன்னா இந்த மாதிரி எஸ்ஸேஸ், இந்த சச்ச எஸ்ஸேஸ்னு எழுதிக்கோங்க இங்கிலீஷில். சப்சே படி விசேஷத்தை பிக் வெரி குட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா, விசேஷத்தானா அந்த ஸ்பெஷாலிட்டி ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு எழுதிக்கலாம். மன் கி ஸ்வச்சந்திரதா ரச்சனாயிங், நம்ம மைண்டில் இருக்கிறத ஃப்ரீயாக, ஸ்வச்சந்திரதானா ஃப்ரீடம் தான் மீனிங். ஓகே, ஃப்ரீடமாக நம்ம வந்து எழுதலாம். ரச்சனாயிங்னா நம்ம ரைட்டிங்ஸில் போடலாம், க்ரியேட் பண்ணலாம். उनमें ना कवि की उदात्त कल्पना रखती है, ना आख्यायिका लेखक की सूक्ष्म दृष्टि और ना व्यंग्यों की गंभीर तर्कपूर्ण विवेचना. ஸோ இந்த அதாவது அந்த எஸ்ஸேஸில் there is no neither a sublime imagination. ஸோ உதாத் கல்பனானா சீரியஸ் இமேஜினேஷன், சப்ளைம் இமேஜினேஷன் அதில் இருக்காது. ஆக்கியாயிகா லேக்கக் அதே மாதிரி த மெட்டிகுலஸ் இன்சைட், அதுவுமே டீப் டைவ் இன்டு த ஸ்டோரி. ரொம்ப அந்த ஸ்டோரிக்குள்ளே ரொம்ப ஸ்டோரியோ டாப்பிக்கோ அந்த டாப்பிக்குள்ளே ரொம்ப டீப்பாக போயிருக்க மாட்டாங்க. ஒரு சூக்ஷ்ம் திருஷ்டி, அந்த ஸ்டோரி ரைட்டரோட அதாவது ஒரு தொலைநோக்கு பார்வைன்னு சொல்லுவாங்க, சம் ஃபியூச்சரிஸ்டிக் தாட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் அதில் இருக்காது. நான் விங்யோன் கி கம்பீரதா தர்க்கபூர்ண விவேச்சனா, கம்பீரத்தானா த சீரியஸ் அனாலிசிஸ், லாஜிக்கல் திங்கிங், இதெல்லாம் அதில் இருக்காது. ஏன்னா அவங்க மனசில் படுறதை எழுதுகிறாங்க, இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும்னு எழுதலை, அவங்க ஃப்ரீ மைண்டடாக எழுதுகிறாங்க அதனால். ஓகே, உண்மை लेखक की सूची अनुभवी
अनुभूति रखती हैं. Instead of that, they contain the truth, experiences and feelings of the author. ஸோ அதுக்கு பதிலாக அதில் என்ன இருக்கும்? சச்சினா த ட்ரூ, अनुभूतिना एक्सपीरियंसेस एंड फीलिंग्स विल बी देयर. उनमें उसके सच्चे भावों की सच्ची अभिव्यक्ति होती है, उनमें उसका उल्लास रखता है. In them, in the authentic expression of their genuine emotions, in them lies their joy. உண்மைனா இந்த எஸ்ஸேல उसके सच्ची भावों, அவங்களோட ரியல் ஃபீலிங்ஸ் ஆர் ரியல் எமோஷன்ஸ், भावोंना फीलिंग्स और एमोशंस विल बी देयर. அதே மாதிரி सच्ची अभिव्यक्त होती है, द जेन्यून एमोशंस विल बी, अगेन अभिव्यक्तिनाலும் एमोशंस विल बी देयर. उनमें उसका उल्लास रखता है, அதில் தான் அவங்களோட ஜாய் இருக்குது, ஹாப்பினஸ் இருக்குது. उल्लासना जॉय और हैप्पीनेस. ये निबंध तो मानसिक स्थिति में लिखे जाते हैं जिसमें ना जान की गरिमा रखती है और ना कल्पना की महिमा, जिसमें जीवन का गौरव भूलकर हम अपने में ही लीन हो जाते हैं, जिसमें हम संसार को अपने ही दृष्टि से देखते हैं और अपने ही भाव से ग्रहण करते हैं. These essays are written on the state of mind which possess neither the dignity of the knowledge nor the grandeur of imagination, where forgetting the pride of life we become completely absorbed in ourselves, where we look at the world from our own perspective and perspective in through our own feelings. ஸோ இந்த எஸ்ஸேஸில் நிபந்தனா இன் தீஸ் எஸ்ஸேஸ் மானசிக் ஸ்திதினா அவங்களோட மென்டல் ஸ்டேட்டஸ் மே லிக்கே ஜாத்தே ஹே. மானசிக்னா அவங்க மைண்டில் என்ன அந்த டைமில் மென்டல் ஸ்டேட்டஸ் இருக்கோ அதை வச்சு தான் அவங்க அந்த எஸ்ஸேவை எழுதுகிறாங்க. ஜிஸ்மே ஞான் கி கம்பீரதா ரக்தி ஹே, ஆனால் இட் பொசஸஸ் த நாலேஜ் ஆஃப் நான் ஞான் கி கம்பீரதா, இட் டசன்ட் பொசஸஸ், நான்னு கொடுத்துருக்காங்க, இட் டசன்ட் பொசஸஸ் த சீரியஸ்னஸ் ஆஃப் நாலேஜ். ஓகே, நாலேஜ் பற்றிலாம் அதில் நிறையா நம்ம தேட முடியாது. ஒரு கல்பனாக்கி மஹிமா, அண்ட் தெர் இஸ் நோ ग्रेटनेस ऑफ इमेजिनेशन. महिमाना ग्रेटनेस, कल्पनाना इमेजिनेशन, जिसमें जीवन का गौरव भूलकर हम अपने ही लीन हो जाते हैं. அதே மாதிரி அவங்க லைஃபோட கௌரவனா த ப்ரைடை மறந்து, பூல்கர்னா பை ஃபர்கெட்டிங் த ப்ரைட் ஆஃப் லைஃப், அப்படி கூட அவங்க அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. லீன் ஹோ ஜாத்தே ஹே, உஸ் अपने में ही लीन हो जाते हैं. इट इज़ ऑब्जर्व्ड दैट जिसमें हम संसार को நம்ம இந்த வேர்ல்டில் अपनी ही दृष्टि से देखते हैं. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து, अपनी ही दृष्टिனா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒன்ஸ் ஓன் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதுதான் என்னது अपनी ही दृष्टि. அதுலேருந்து இந்த வேர்ல்டை நம்ம பார்க்குறோம், देखते हैं. और अपनी ही भाव से அவங்களோட எமோஷன்ஸ், அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ், அவங்களோட வியூஸ்லேருந்து கிரகண் करते हैं, அதை அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, கிரகன்னா அப்சர்வ். तब इसी पद्धति का अनुसरण कर मैं भी क्यों ना निबंध लिखूं, पर मुझे तो 2 निबंध लिखने होंगे. Then by following this very method, why should I write an essay too? But I will have to write 2 essays. ஸோ இப்போ நம்ம ஆத்தர் சொல்கிறாங்க, தப் இசி பதத்வி, இந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி, அனுஷரன்னா ஃபாலோ பண்ணி நான் வந்து ஏன் எஸ்ஸே எழுதணும், ஒய் ஷுட் ஐ ரைட் எஸ்ஸே, ஆனால் எனக்கு என்ன பண்ணணும், 2 எஸ்ஸே எழுதி ஆகணும். 2 நிபந்த் லிக்னே ஹோங்கே, ஐ ஹவ் டு ரைட் 2 essays. मुझे अमीर குஷ்ரோ की एक कहानी याद आई. ஸோ எனக்கு அமீர் முஷ்ரோ அப்படிங்கிறவரோட ஒரு கஹானி, ஸ்டோரி ஞாபகம் வருது. யாதாயினா ஞாபகம் வருது. एक बार प्यास लगने पर वे एक कुएं के पास गए. ஸோ ஒன் டே ஹி ஃபெல்ட் வெரி தேர்ஸ்டி, பியாஸ்னா தேர்ஸ்டி, அதனால் அவர் ஒரு கிணத்துக்கிட்ட போகிறாராம். குயேங்னா வெல். ஐ ரீகால் த ஸ்டோரி ஆஃப் அமீர் குஷ்ரோ. ஓகே, ஒன்ஸ் ஃபீலிங்ஸ் தேர்ஸ்டி ஹி அரைவ்டு நியர் அ வெல். ஒரு வெல் கிட்ட போகிறாங்க. வஹாங் 4 औरतें பானி பர் ரஹி தி. அங்கே 4 உமன் வந்து தண்ணி எடுத்து அவங்களோட பாட்டை வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. பர்னா ஃபில் பண்ணுறது. पानी मांगने पर पहले उनमें से एक ने खीर पर कविता सुनने की इच्छा प्रकट की. ஸோ பானி கேட்டவுடனே அதில் ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, பகலேனா த ஃபஸ்ட் பர்சன், உண்மை சே அவர்கிட்ட இருந்து ஒரு கீரை வச்சு ஒரு போயம் வந்து கேட்குறாங்க. கீர்னா ரைஸ் புட்டிங். ஓகே, இச்சா அப்படின்னு ஒரு அவங்களோட ஆசையை வெளிப்படுத்துகிறாங்க. இச்சானா டிசையர் ஆர் விஷ், பிரகட்னா ஹீ இஸ் எக்ஸ்பிரஸிங். दूसरे ने चरखे पर, तीसरे ने कुत्ते पर और चौथे ने डोल पर. ஸோ இந்த அப்பான் பீயிங்
4 women were drawing water there. Upon being asked for water, the first of them expressed a desire to hear a poem of Kheer, rice pudding. The second one, Chakra, சர்க்கேன்னு இருக்கா, சக்ரா, அது ஸ்பின்னிங் வீல் பற்றி ஒரு போயம் கேட்குறாங்க. தேர்ட் ஒன் இஸ் ஆஸ்கிங் அ போயம் அபவுட் த டாக் அண்ட் த ஃபோர்த் ஒன் இஸ் ஆஸ்கிங் அ போயம் அபவுட் த டோல். எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ अमीर खुशरो प्रतिभावन थे, उन्होंने यही पद्य में चारों की इच्छाओं की पूर्ति कर दी, उन्होंने कहा. ஸோ அவர் ஒரே அமீர் குஷோ வாஸ் ஹைலி டேலண்டட். ஹி ஃபுல்ஃபில்டு த விஷஸ் ஆஃப் ஆல் ஃபோர்ஸ் இன் அ சிங்கிள் வேர்சஸ் ஹி செட். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரே லைனில் எஹி பத்திய ஒரே ஒரு பத்து பாடுறதுனால அந்த 4 பேரோட விஷயம் இச்சாவுங்கன்னா விஷயம் அவர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. பூர்த்தி கருதி. ஸோ அவ்வளோ டேலண்டடான பர்சன் அவர். பிரதிபாவன்னா அவரோட டேலண்ட். இஸ் ஹைலி டேலண்டட். ஸோ என்ன சொன்னாருன்னு பார்க்கலாம். கீர் பக்காயி ஜத்தன் சே சர்க்கா திலா சலா. So the kheer was cooked with great effort and the spinning wheel was set in the motion. Aya kutta kagaya tu baiti dol baja. Along came a dog and ate it up and you sit there and playing the drum. So kheer pakayi jatan se. ஜத்தன் சேனா ரொம்ப கிரேட் எஃபர்ட்டோட. கீர் பக்காயினா ரைஸ் புட்டிங் வந்து சமைச்சிட்டு இருந்தாங்களாம். பக்காயினா குக் பண்ணிட்டு இருந்தாங்க. சர்க்கா தியா சலா. சர்க்கானா ஸ்பின்னிங் வீல். சைடில் அந்த ஸ்பின்னிங் வீலும் மோஷன் சுற்றிகிட்டே இருந்ததா. ஆயா குத்தா காகையா. வந்த டாக், அங்கே ஒரு டாக் வந்து என்ன பண்ணியிருந்தான், அந்த கீரை சாப்பிட்டுட்டு போயிடுச்சான். டூ பைட்டே டோல் பஜா. ஸோ நீ என்ன பண்ணுற, உட்காந்து அங்கே தூணா யூ ஆர் சிட்டிங் தேர் அண்ட் பிளேயிங் த ட்ரம். டோல்னா ட்ரம், பஜானா ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு அந்த பத்தை முடிக்கிறாரு. முஜ்மே கஷ்ரோக்கி பிரதிபா நஹி ஹே. என்கிட்ட குஷ்ரோ அளவுக்கு டேலண்ட்லாம் இல்லை. பிரதிபா நஹி ஹே. पर उनकी इस पदवी को स्वीकार करने मेरी कठिनाई आदि रख जाती है. அவரோட இந்த மெத்தடை பद्धतिனா மெத்தடை அக்செப்ட் பண்ணுறதில்ல. ஸ்வீகார் கர்னேன்னா அக்செப்ட் பண்ணுறதில்ல. மேரி கடினாயி என்னோட डिफ़िकल्टीज इस कट इन टू हाफ. आदि रख जाती, कट इन टू हाफ. मैं भी एक निबंध में इन दोनों विषय का समावेश कर दूंगा. I too will integrate both the topics into single essay. ஸோ இவங்க இப்போ 2 டாபிக் எழுதணும்ல இந்த லேக்கக்கு. அதனால் என்ன யோசிக்கிறாங்க, அவர் 4 வார்த்தையை சேர்த்து ஒரு பத்து கொடுத்த மாதிரி நான் 2 எஸ்ஏ டாப்பிக்கை சேர்த்து ஒரு எஸ்ஏவை எழுதட்டுமா அப்படின்னு யோசிக்கிறாங்களாம். மைம்பினா நானும் ஏக் நிபந்துமே ஒரே எஸ்ஏல, ஏக் நிபந்துமேனா ஒரு எஸ்ஏல இன் தோனோ விஷயம் இந்த 2 டாப்பிக்குக்கும் சமாவேஷ் கருதுங்கா கம்ப்ளீட் பண்ணி இன்டகிரேட் பண்ணி, சமாவேஷ்னா இன்டகிரேட் பண்ணி நான் முடிச்சிட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. दूर के डोल सुहावने होते हैं क्योंकि उन कर्कशता दूर तक नहीं पहुंचती. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களோட டாபிக் என்னது, दूर के डोल सुहावना होते हैं, डिस्टेंस ड्रम्स சவுண்ட்ஸ் ப்ளசன்ஸ். இதுதான் இது ஃபஸ்ட்டு 2 பேஜஸ்லேயே பார்த்துருக்கோம். இதுதான் அந்த ப்ராவர்போட மீனிங். இதில் அவங்களுக்கு ஒரு டாபிக் எழுதணும். ப்ராவர்ப் மீனிங்ஸ் டிஸ்டன்ஸ் லென்ஸ் என்ஷான். அதாவது தமிழ் ப்ராவர்ப் படி பார்க்கணுன்னா இக்கரைக்கா அக்கறை பச்சை அப்படிங்கிற ஒரு ப்ராவர்ப். அதாவது இங்கேருந்து பார்க்கும்போது எல்லாமே நல்லா தான் தெரியும். பக்கத்தில் போனால் தான் அங்கேயும் டிஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களாம் சூப்பராக இருக்காங்கப்பா அப்படின்னு நினச்சிட்டே உட்காந்துருப்போம். பட் தட்ஸ் நாட் த ட்ரூ அப்படின்னு சொல்கிறது முகாவரை. ப்ராவர்ப் தான் என்னது, இந்த முகாவரை. சரி, முகாவரை இல்லை, லோகோக்தியம். பிகாஸ் தேர் ஹார்ஷ்னஸ் டஸ் நாட் ரீச் ஃபார். கியோங்கி பிகாஸ் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கர்கஷ் தானே அதோட ஹார்ஷ்னஸ். இப்போ டோல் ஒருத்தவங்க வாசிக்கிறாங்கன்னா அந்த டோலை பக்கத்தில் உட்காந்து நம்ம கேட்க முடியுமா, நம்ம காதெல்லாம் கிழிஞ்சிடும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஹார்ஷ்னஸ் அந்த சவுண்டோட ஹார்ஷ்னஸ் வந்து ரொம்ப தூரம் வரைக்கும் ரீச் ஆகாது. ரொம்ப தூரத்துலேருந்து கேட்கும்போது வாவ் கொட்டு சத்தம் சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஆனால் பக்கத்தில் உட்காந்து கேட்குறவனுக்கு தான் அது வந்து எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு தெரியும்னு சொல்கிறாங்க. ஜப் டோல் கே பாஸ் பைட்டே ஹுயே லோகோं के कान के पर्दे फटते रखती हैं. பக்கத்தில் உட்காந்து கேட்குறவன், பாஸ் பைட்டே ஹுயே லோகம் பக்கத்தில் உட்காந்து கேட்குற பீப்புளுக்கு, கான்னா காதில் இருக்கிற, பர்தேனா உள்ளே இருக்கிற ட்ரம்ஸ் எல்லாம் ஃபட்டே ரக்தி உடஞ்சி கிழிஞ்சு போயிடும். ஃபட்டேனா இட் வில் டோன். தப் தூர் கிசி நதி கே தட்பர். ஆனால் எங்கேயோ தூரமாக ஒரு நதி கதையோரம் உட்காந்து சாயந்தர டயத்தில் ஈவினிங் டைமில் அதை ஒருத்தன் கேட்டுட்ருக்கான் அப்படின்னா அவனுக்கு சூப்பராக தான் இருக்கும். ஸோ சந்தியா சமை லாஸ்ட் இதில் சந்தியான்னு முடிஞ்சிருந்துச்சு. சந்தியான ஈவினிங், சமைனா டைம், ஈவினிங் டைமில் किसी दूसरे के कान में वही शब्द मधुरा का संचार कर देते हैं.
So at that time, those who say the same sound, those very same sound infuse sweetness into someone's ears. So அதாவது दूसरे के काना in others ears, काना ears. वही शब्द ना, the same words, the same sweet அந்த sound வந்து संचार कर लेते हैं, it makes them pleasant. அடுத்து डोले के उन्हीं शब्दों को सुनकर वह अपने हृदय में किसी की विवाहोत्सव का चित्र अंकित कर लेता है. So hearing those sounds, very same sounds of the drum, they paint a picture of someone's wedding celebration in their heart. ஸோ எங்கேயோ சவுண்டு கேட்குதுங்கிறப்ப நம்ம என்ன நினச்சிப்போம், ஏதோ ஒரு கல்யாண வீடு போல், அதனால தான் வந்து இந்த கொட்டு சத்தம் கேட்குது, மேலே சத்தம் கேட்குதுன்னு நம்ம யோசிப்போல, அதை தான் சொல்கிறாங்க. டோல்கி உன்ஹேங் ஷப்தோங்கோ சுன்கர், அந்த வேர்ட்ஸ் அந்த ஷப்தோங்னா இந்த இடத்துல இட் ரெப்ரசன்ஸ் தட் மியூசிக். கோ சுன்கர், சுன்கர்னா கேட்டு, அப்பனே ஹிருதயமே அவங்க ஹார்ட்டில், கிசிக்கே யாரோ ஒருத்தருக்கு, கிசினா ஃபார் சம் ஒன், விவாஹ் உத்சவ் மேரேஜ் செலிப்ரேஷன் ஃபங்க்ஷன் வந்து நடக்குது அப்படின்ட்டு ஒரு சித்திரனா ஒரு பெயிண்டிங்கை அவங்க மைண்டில் அவங்களே க்ரியேட் பண்ணிப்பாங்க. தே யூஸ் டு பிரிண்ட், அங்கித் கர்லேத்தனை அவங்களே பிரிண்ட் பண்ணிப்பாங்களாம். ஒரு பிக்சரை க்ரியேட் பண்ணிப்பாங்கன்னு வேணால் எடுத்துக்கலாம். அங்கித் கர்லேத்தாக்கு कोलाहल से पूर्ण घर के एक कोने में बैठी हुई किसी लज्जाशील नववधू के कल्पना वह अपने मन में कर लेता है. They imagine in their mind a shy newly-wed bride sitting in a corner of the house filled with hustle and bustle. இன்னும் என்னெல்லாம் இமேஜின் பண்ணுவாங்களாம்? கோலாகல் சே பூர்ண கர்க்கே ஏ கோனேமே, பூர்ணனா எல்லாரும் கம்ப்ளீட்டாக, கோலாகல்னா ரொம்ப அந்த ஃபங்க்ஷன் மூடில் இருக்கிற ஏரியா தான் கோலாகலம்னு சொல்லுவாங்க. கோலாகல் மூடில் இருக்கிற அந்த கம்ப்ளீட் வீட்டில் ஒரு கார்னரில், கோனேனா கார்னரில் உட்காந்து, பைட்டினா உட்காந்து, கிசி லஜ்ஜேஷீல்னா ஒரு ஷையோட யார் உட்காந்துருப்பாங்களா, நவவது, தட் நியூ பிரைடு யூஸ் டு சிட் தேர் அப்படிங்கிற ஒரு இமேஜினேஷனை அவங்க மைண்டில் கொண்டு வருவாங்களாம், கல்பனா. அந்த இதெல்லாம் அந்த கொட்டு சத்தத்தை, அந்த மேலே சத்தம், டோல் சவுண்டை கேட்டு மட்டும் தூரத்தில் இருக்கவங்க இமேஜின் பண்ணுறதா சொல்கிறாங்க. उस नववधू के प्रेम, उल्लास, संकोच, आकांक्ष और विषाद से युक्त हृदय के कंपन डोल की कर्कश ध्वनि को मधुर बना देते हैं. The vibration of the new bride's heart filled with love, joy, hesitation, apprehensions and sorrow turn the harsh sound of the drum into something sweet. இப்போ பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அந்த டோல் வந்து என்னென்னு பார்த்தோம், கர்கஷ் துவனி, அதாவது சம் டிஸ்டர்பிங் சவுண்டு. ஆனால் ஒரு ஹார்ஷான சவுண்டு, கர்கஷ்னா டிஸ்டர்பிங், ஒரு ஹார்ஷ் சவுண்ட், துவனினா சவுண்ட். ஆனால் அதே இது தூரத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு புது பிரைடு, நவவதுனா அந்த நியூ பிரைடோட லவ், பிரேம்னா லவ், உல்லாஸ்னா ஹாப்பினஸ், சங்கோச்னா ஹெசிடேஷன், அது பேர் என்ன, ஆஷான்கா ஒரு விஷாதுனா சாரோ, ஆஷான்கா அப்படின்னா அப்ரிஹென்ஷன். இது எல்லாத்தையுமே இதை வந்து அவங்க இமேஜினேஷனில் கொண்டு வர்றாங்க, அந்த ஜஸ்ட் அந்த கொட்டு சத்தத்தை மட்டும் கேட்டுட்டு. சச்சித்தோ எஹேக்கி, பட் த ரியாலிட்டி இஸ், சச்சித்தோ எஹேக்கின்னா த ரியாலிட்டி இஸ் डोल की ध्वनि के साथ अलॉन्ग विद डोल साउंड, के साथ ना अलॉन्ग विद आनंद का कलरव, उत्सव का प्रमोद और प्रेम का संगीत, ये तीनों मिले रखते थे. The truth is that the grip of the joy, the delight of the celebration and the music of the love are all the three intertwined with the sound of the drum. Intertwined எல்லாமே மிக்சிங் டுகெதரா, மிலேனா மிக்சிங் டுகெதராக இருக்குதா. என்னென்னது 3 இது சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து ஆனந்துக்கா கர்லவ், த டிலைட் ஆஃப் செலிப்ரேஷன். அடுத்து உற்சவ்கா, த ஆனந்துக்கா சர்லவ்னா த ஜாய் ஆஃப் கிரிப் ஆஃப் த ஜாய். அடுத்து உற்சவ்கா பிரமோத்னா த டிலைட் ஆஃப் த செலிப்ரேஷன். அடுத்து பிரேம்கா சங்கீத்னா த லவ் ஆஃப் த மியூசிக். இது 3 மிக்சப் ஆகி அந்த தூரத்தில் இருக்கவங்களுக்கு கேட்குதான். तभी उसके कर्कशता समीपस्थ लोगों को भी कटु नहीं प्रतीत होती और दूरस्थ लोगों के लिए वह अत्यंत मधुर बन जाती है. That is why its harshness does not seem bitter even to the people nearby, and for those who far away it becomes exceedingly sweet. கர்கஷ்தானா அந்த அந்த ஹார்ஷ்னஸ், அந்த டோலோட ஹார்ஷ்னஸ் வந்து சமீபஸ்தியானா பக்கத்தில் இருக்க பீப்புளுக்கு, சமீபம்னாலே நியர்பைன்னு அர்த்தம் ஹிந்தியில். ஸோ சமீபஸ்த லோகம்னா பக்கத்தில் இருக்க பீப்புளுக்கு, கட்டு நகி அவங்களுக்கு ரொம்ப கடுமையாக இல்லாட்டினா கூட அதில் பெருசாக ஸ்வீட்னஸ்லாம் அவங்களுக்கு கிடைக்காது. பட் இட் இஸ் நாட் ஸோ
ஹார்டு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கும்போது. பட் தூரஸ்திய லோகம் தூரத்தில் இருக்க பீப்புளுக்கு अत्यंत एक्सट्रीमली मधुर बन जाती है. इट इज़ वेरी स्वीट. एक बात सच है कि दूर रहने से हमें यथार्थ की कठोरता का अनुभव नहीं होता. इट इज़ द ट्रूथ दैट by staying at a distance we do not experience the harshness of the reality. ஸோ ஒரு உண்மையான விஷயம் சச்னா த ட்ரூத் என்ன அப்படின்னா தூர் ரக்னேசே தூரத்தில் நம்ம இருக்கிறதுனால யதார்த்தம்னா த ரியாலிட்டி என்னென்னா கடோர்த்தாக்கா அனுபவம் நகி ஹோத்தா அந்த ஹார்ஷ்னஸோட எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்காது. यही कारण है कि जो तरुण संसार के जीवन संग्राम से दूर है उन्हें संचार का चित्र बड़ा ही मनमोहक प्रतीत होता है. This is the reason why the youth who are far removed from the struggle for existence in the world find the picture of the world to be very fascinating or charming. So यही कारण है कारण reason. This is the reason where तरुण संचार का जीवन संग्राम में दूर है. who are far removed from the struggle of the existence. Why the youth எல்லாம் வந்து சங்கிராம்னா ஸ்ட்ரகிள், சன்சார்னா வேர்ல்டு, தருண்னா த யங் பீப்புள். இந்த யங் பீப்புள் வந்து இந்த வேர்ல்டில் ஜீவன் சங்கிராம் தான் த லைஃப் ஸ்ட்ரகிள்லேருந்து தூர்ஹே ரொம்ப தூரமாக அவங்க ஸ்டே பண்ணியிருக்காங்களாம். அதாவது இந்த ப்ராப்ளம்குள்ளெல்லாம் வர அவங்க ரெடியாக இல்லை. உன்ஹே சன்சார் கா சித்திர படாஹி மன்மோகக் பிரதித் ஹோத்த ஹே. ஸோ ஃபைண்ட் த பிக்சர் ஆஃப் த வேர்ல்ட் டு பி ஃபேஷினேட்டிங். பட் ஆனால் அவங்களே ஒரு மைண்டில் ஒரு மன்மோகக்னா ரொம்ப ஒரு பிடிச்சமான லவபுளான ஒரு பிம்பம் அவங்க வச்சுருக்காங்க. சித்திரனா ஒரு பிக்சர் அவங்க மைண்டுக்குள்ளே வந்து ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு ஃபேஷினேட்டிங்காக சார்மிங்காக அவங்களே வச்சுருக்காங்க. ஜோ விருத்த ஹோ ஜாயே ஜோ अपनी बाल्यावस्था और तरुणावस्था से दूर हट आए हैं उन्हें अपने अतीतकाल की स्मृति बड़ी शुकत लगती है. Those who have grown old, vriddana old, who have moved far away from their childhood and youth, find the memory of their past time very pleasant. அதனால தான் அந்த யூத்தோட விரத ஹோ ஜாயேகே அவங்க வயசானதுக்கு அப்புறமா விரத ஹோ ஜாயேகேன்னா ஆஃப்டர் கெட்டிங் ஓல்டு ஜோ அப்பனி பால்யவஸ்தா அவங்களோட சைல்டுஹுட், பால்யவஸ்தானா சைல்டுஹுட், தருணாவஸ்தானா அவங்களோட யூத்ஹுட், யூத்தில் இருந்தப்போ யங்ஸ்டர்ஸாக இருந்தப்போ அதுலேருந்து விலகுனதுக்கப்புறம் தூர்ஹட்டாயேனா ரொம்ப தூரம் வந்ததுக்கப்புறம் உன்ஹோங்கனே அப்பனி அதித்கால்னா பாஸ்ட்டு அவங்களோட பாஸ்ட் லைஃப்பை ஸ்மிருதினா அதோட ரிமெம்பரன்ஸ் படி சுகத் லக்திகே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கான். படி சுகத்னா வெரி ப்ளசண்ட்டுன்னு அர்த்தம். வே அதித்கா ஹி स्वप्न देखते हैं. तरुणों के लिए जैसे भविष्य उज्जवल होता है वैसे ही वृद्धों के लिए आदित्य. So they dream only for the past, just as the future is bright for the young, so is the past for the old. அதித்னா த பாஸ்ட் அவங்களோட பாஸ்ட் லைஃப் பற்றி தான் எப்பயுமே அவங்க ட்ரீம் பண்ணுவாங்களாம். ஸ்வப்ன தேக்தேன்னா they used to dream about their past. தருணோं के लिए அவங்களோட யங் லைஃப்பை பற்றி ஃப்யூச்சரை பற்றியும் எப்பயுமே ஒரு பிரைட்னஸ் உஜ்வல்னா ஒரு பிரைட்டாகவே யோசிப்பாங்களாம். வைசேகி அதே மாதிரி விரத்தோம் கேலியே அதித் ஸோ அஸ் த பாஸ்ட் ஃபார் த ஓல்டு. இது எப்படின்னா அந்த வயதானவங்களுக்கு அந்த பாஸ்ட் வந்து அதித்துனா அந்த பாஸ்ட் வந்து ரொம்ப பிரைட்ஃபுல்லானதாக தெரியும். ஆனால் யங்ஸ்டர்ஸாக இருக்கும்போது ஓகே ஃப்யூச்சர் பிரைட்டாக இருக்கும்னு யோசிச்சுட்டு இருப்பாங்களாம். மாற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. வர்தமான் சே தோனோங்கோ அதை தான் சொல்கிறாங்க. அந்த டோல் அந்த இக்கரைக்கு அக்கறை பச்சை சொல்கிறாங்கல்ல. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஓல்டு ஃப்யூச்சர் பற்றி யோசிச்சு ஓகே அது பிரைட்டாக இருக்கும்னு யோசிக்கிறாங்க. கடைசியில் வயசானதுக்கப்புறம் நம்மளோட பாஸ்ட் யங்ஸ்டர்ஸாக இருக்கும்போதும் சைல்டுஹுட்டாக இருக்கும்போதே சூப்பராக இருந்துச்சுன்னா அப்படி யோசிக்கிறாங்களாம். வர்தமான் சே தோனோங்கோ அசந்தோஷ் ஹோத்தே. ஸோ அப்போ அட் ப்ரெசென்ட் என்ன பண்ணுறாங்க அன்சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் இருக்காங்க. வர்தமானா அட் ப்ரெசென்ட், தோனோங்கன்னா ரெண்டு பேருமே அசந்தோஷ்னா அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் और डिससेटिस्फाइड அதோட தான் இருக்காங்க. तरुण भविष्य की वर्तमान में लाना चाहते हैं और वृद्ध अतिथि को खींच कर वर्तमान में देखना चाहते हैं. ஸோ இப்போ நம்ம மேலே பார்த்தாலும் அதே பாயிண்ட் தான். த யூத் வாண்ட் டு தருண்னா யூத் வாண்ட் டு பிரிங் த ஃப்யூச்சர் இன் டு த ப்ரெசென்ட். ஃப்யூச்சரை வந்து வர்த்தமானில் கொண்டு வந்துடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதே நேரம் ஓல்டு என்ன பண்ணுறாங்க அதித்துக்கோ ஓல்டுனா அந்த பாஸ்ட்டு அதித்துனா பாஸ்ட்டை வந்து வயசானவங்க வந்து வயசானவங்க பாஸ்ட்டை வந்து கீஞ்ச்கர்னா புல் பண்ணி ப்ரெசண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. देखना चाहते हैं. तरुण क्रांति के समर्थक होता है और वृद्ध आदित्य गौरव के संरक्षक है. The youth are supporters of revolution while the elderly protects for
பாஸ்ட் க்ளோரி. தருண் வந்து கிராந்தினா ரெவல்யூஷன்ஸ், நிறையா ரெவல்யூஷன்ஸை சமர்த்த ஹோத்தாகனா இந்த யூஸ் டு சப்போர்ட். ஒரு விரத என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பாஸ்ட் ப்ரைடு இருக்கு இல்லையா, ஆதித் கௌரவ், பாஸ்ட் ப்ரைடையும் பாஸ்ட் க்ளோரியுமே அவங்க ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. சன்ரக்ஷக்னா ப்ரொடெக்ட். इन्हीं दोनों के कारण वर्धमान सदैव शुद्ध रखता है और इसी से वर्धमान काल सदैव सुधारों का काल बना रखता है. Because of these two forces, the present remains perpetually agitated, and due to this, the present era always remains an era of reforms. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரிஃபார்ம்ஸ்னால் என்னது, சீர்திருத்தம். அதாவது ஏதோ கரெக்டாக இல்லை, கரெக்ட் பண்ணணும் யோசிச்சுட்டே இருக்கிறதா என்னது ரிஃபார்ம்ஸ். ஸோ இன்ஹி தோனோं के कारण, இந்த ரெண்டு ரீசன்னாலையும், எது ஃப்யூச்சரில் ப்ரெசென்ட்டில் ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிறது, பாஸ்ட் வயசானதுக்கப்புறம் பாஸ்ட்டை பற்றி யோசிக்கிறது, அதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இந்த ரெண்டையும் நம்ம வர்தமான் சதைவ ஸ்ருப்த ரக்தாக, ப்ரெசென்ட்டில் இட்ஸ் ரிமைன்ஸ் பர்பெக்சுவலி அஜிடேட்டட். வர்தமானா அட் ப்ரெசென்ட். பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் வர்தமான் சதைவனா ஆல்வேஸ், இட் இஸ் பர்பெக்சுவலி ரிஜைன்ஸ் அஜிடேட்டட். ஸ்ருப்த ரக்தானா அஜிடேட்டட். ஒரு இசி சே, அதனால இப்போது வர்தமான் கால், வர்தமான் ப்ரெசென்ட் வந்து சதைவனா ஆல்வேஸ் சுதாரோங்கோ கால், ரிஃபார்ம்ஸை பண்ணுற வேலையாகவே இருக்குது. இதை சரி பண்ணிடணும், நாளைக்குள்ளே இதை சரி பண்ணிடணும், அடுத்த வருஷத்துக்குள்ளே இதை சரி பண்ணிடணும், ஒரு 10 வருஷத்தில் நம்ம இதை சரி பண்ணி இப்படி ஆகிடணும். அந்த மாதிரி தான் நம்மளோட தாட்ஸ் வந்து ப்ரெசென்ட்டில் போய்கிட்டே இருக்கே தவிர அதை லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மூடுக்கே நம்ம வரல. ஆனால் அது எப்போ இருந்துச்சு, சைல்ட்ஹுட்லேயும் யங்ஸ்டராக இருக்கும்போதும் இருந்துச்சு. அதனால தான் பாஸ்ட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த லைஃப்பை தான் ஒரு க்ளோரிஃபைடான ஒரு லைஃப்பாக பார்க்குறாங்க. मनुष्य जाति के इतिहास में कोई ऐसा काल ही नहीं हुआ और सुधारों की आवश्यकता ना हुई हो. There has no been an era in the history of humankind when there was no need of reforms. ஸோ அப்போ ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோன்னா, இதிகாசனா ஹிஸ்ட்ரி, அதில் ஒரு காலமுமே இல்லை. கோயினா கால்கி, எந்த ஒரு காலமுமே இல்லை, எராவே இல்லை. என்ன மாதிரி எரானா, சுதாரோங்கி அவசியக்கத்தா, இந்த இடத்துல ரிஃபார்ம்ஸ் தேவையில்லை அப்படிங்கிற. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒரு 10,000 ஏர்ன் பண்ணோன்னா நாளைக்கு 50,000 யோசிப்போம். 50,000 அதோட ஸ்டாப் பண்ணுவோமா, இல்லை, யூ வில் கோ டு 1 lakh. ஸோ இந்த மாதிரி நம்மளோட லைஃப்பை அடுத்தடுத்து மேக் பண்ணிவிட்டு யோசிச்சுட்டு போயிட்டே தான் இருப்போம். தெர் இஸ் நோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ஆல். ஸோ அப்போ ஒவ்வொரு டைமில் என்ன தான் இருக்குது, அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இருக்குது. ஸோ तभी तो आज तक कितने ही सुधार हो जाए पर सुधारों को अंत कब हुआ है. So this is precisely why so many reformers have come and gone to this day, yet when has there ever been an end to reforms. ஸோ நிறைய ரிஃபார்மர்ஸ், சுதாரக்னா ரிஃபார்மர்ஸ் வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க இந்த உலகத்தில். ஆனால் சுதாரவங்க மட்டும் இன்னும் முடிஞ்ச பாடே இல்லை. அதுக்கு ஒரு எண்டே கிடையாது. அதுக்கான எண்டு எப்போ வரும்னு கேட்குறாங்க. அந்தனா எண்டு, சுதாரவங்கனா ரிஃபார்ம்ஸ். கப் ஹுவா, வென் வில் இட் வில் ஹேப்பன். கப்புனா வென். भारत के इतिहास से बुद्धदेव, महावीर स्वामी, नागार्जुन, शंकराचार्य, कबीर, नानक, राजा राम मोहन राय, स्वामी दयानंद और महात्मा गांधी में ही सुधारकों की गणना समाप्त नहीं होती. So in the history of India, the count of reformers does not end with Buddhadev, Mahavir Swami, नागार्जुना, शंकराचार्य, कबीर, नानक, राजाराम मोहन राय, स्वामी दयानंद और महात्मा गांधी alone. இவங்களோட வந்து இந்த ரிஃபார்மர்ஸ் லிஸ்ட் வந்து முடியலை. சமாப்த் நஹி ஹோத்தினா இட் இஸ் நாட் கெட்டிங் எண்டட். सुधारकों को दल नगर नगर और गाँव गाँव में होते हैं. So band of reformers exist in every city and every village. ஸோ ரிஃபார்மர்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலையும், தல்னா எவ்ரி பிளேசஸ், நகர்னா எவ்ரி சிட்டி, வில்லேஜ்னா எவ்ரி विलेजेस, गाँवना विलेजेसலையும் இருக்காங்க. एक सच है कि जीवन में नए नए दोष उत्पन्न होते जाते हैं और नए नए सुधार हो जाते हैं. It is the truth that new flaws keep arising in life and new reforms keep taking place. நயே நயே தோஷ்னா புது புது குற்றங்கள், தோஷ்னா மிஸ்டேக்ஸ், உட்பண்ணனா க்ரியேட் ஆகிட்டே இருக்குது இந்த லைஃப்பில். அதே மாதிரி புது புது இந்த சுதார்னா ரிஃபார்ம்ஸும் க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. நான் தோஷ்கா அந்த ஹே, நான் சுதாரோங்கா, அந்த தோஷுக்கும் எண்டு கிடையாது, சுதாரோங்கும் எண்டு கிடையாது. So there is no end for mistakes and there is no end for reforms. जो कभी सुधारते वही आज दोष हो जाए और उन सुधारों की फिर नव सुधार किए जाता है. So they think that where one reforms have become flaws today, that those reforms are then renovated and as a new. ஸோ ஒன்று வந்து கொண்டு வராங்க ஒரு ரிஃபார்ம், அது சரியில்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்துகிட்டு திரும்ப இன்னொரு புது ரிஃபார்ம் கொண்டு வருவாங்க. ஸோ இப்படி தான் இந்த சொசைட்டி வந்து போயிட்டே இருக்குது. तभी तो जीवन प्रगतिशील माना जाता है.
So that is precisely why this life is considered progressive. प्रगतिशील ना progressive. तभी तो एक जीवन in the life is considered to be माना गया ना considered is considered to be प्रगतिशील progressive. हिंदी में प्रगतिशील साहित्य का निर्माण हो रहा है. प्रोग्रेसिव लिटरेचर इज बीइंग क्रिएटेड इन हिंदी. சாகித்யனா லிட்ரேச்சர், பிரகதிஷீல்னா ப்ராக்ரெசிவ். ஹிந்தியில் ப்ராக்ரெசிவ் லிட்ரேச்சர்ஸை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். निर्णयना क्रिएट. उसके निर्माता यह समझ रहे हैं कि उनके साहित्य में भविष्य का गौरव निहित है. Its creator believe that the glory of the future is inherent in their literature. So निर्माता की समझ रहे हैं, it is understand that believe that we believed that the creators, निर्माताना creators, उनके साहित्य के அவங்களோட லிட்ரேச்சர் வந்து பவிஷ்யக்கா கௌரவ், அதாவது இட் மே ப்ரைட் ஃபார் த ஃப்யூச்சராக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க நம்புகிறாங்க. पर कुछ ही समय के बाद उनका एक साहित्य की अदित का स्मारक हो जाएगा और आज जो तरुण है वही वृद्ध होकर आदित्य का गौरव का स्वप्न देखेंगे. ஸோ அவங்க இப்போ எழுதுகிற லிட்ரேச்சர் ஃப்யூச்சரில் எல்லாரும் பாராட்டுவாங்கன்னு யோசிக்கிறாங்களாம். But after just a short time, the literature of theirs too will become monuments of the past, and those who are young today will grow old and dream for the glory of the past. பட் குச் ஹி சமயமேனா கொஞ்ச நாள்லையே கே பாத்னா அதுக்கப்புறமா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா கொஞ்சம் டைமுக்கு அப்புறமா உன்கா எக் சாகித்யா அவங்க எழுதின அதே லிட்ரேச்சரை ஆதித்கா ஸ்மாரக், அதாவது பாஸ்டோட மொமெண்டம், ஒரு ஞாபக சின்னம் ஆகிடுமா. ஸ்மாரக்னா ஒரு ரிமெம்பரன்ஸ் ஆகிடும். ஆஜ்தோ தருண் ஹே, இன்றைக்கி இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ், யங் பீப்புள், தருணா யங், வஹி விருத்த ஹோக்கர், அவங்க வந்து வயசாகும்போது ஆதித்யக்கே கௌரவ், அவங்களோட பாஸ்ட் இருக்கும் இல்லையா, அவங்களோட யங் லைஃப், அதை தான் வந்து ட்ரீம் பண்ணிகிட்டு இருப்பாங்களாம். ஸ்வப்ன தேக்கிங்க, எவ்வளோ சூப்பரான டேஸ், அப்போல்லாம் நாங்கள் அப்படி காலேஜ் போனோம், அப்படி எங்கள் ஸ்கூல் டேஸ் இருந்துச்சு அப்படின்னு அவங்க ட்ரீம் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்களாம். ஸோ उनके स्वप्न स्थान में तरुणों का फिर दूसरा दल आ जाएगा जो भविष्य का स्वप्न देखेंगे. In their places another group of youth will arrive who will dream of the future. அதே இடத்துல ஸ்தான்னா இடத்துல தருண்னா யங்ஸ்டர்ஸ் வந்து திரும்ப வருவாங்க. ஃபிர் தூஷ்ரா தல் ஆ ஜாயேகா, அதே இடத்துல திரும்ப வந்து பவிஷ்யகா ஸ்வப்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃப்யூச்சரை பற்றி நான் ஃப்யூச்சரில் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்னு அவங்க கனவு கண்டுட்டு இருப்பாங்களாம். ஸ்வப்னா ட்ரீம். दोनों के ही स्वप्न सुगद होते हैं. ரெண்டு பேருக்குமே ட்ரீம் தான் ப்ளசண்ட்டாக இருக்கும். சுகத்னா ஹாப்பினஸாகவும் ப்ளசண்ட்டாகவும். क्योंकि दूर के डल सुहावना होते हैं बिकॉज दूर के डल सुहावना, தூரத்தில் இருக்கிற சவுண்டு வந்து டோலோட சவுண்டு வந்து எப்பயுமே ப்ளசண்ட்டாக ஹாப்பியாக இருக்கும். த ட்ரீம் ஆஃப் த போத் ஆர் ப்ளசன்ட் பிகாஸ் டிஸ்டன்ஸ் ட்ரம்ஸ் சவுண்ட் ஸ்வீட்.